வண்டி வந்து ஹோண்டா ஆக்டிவா 125 மாடலு. இப்போ இது வந்து ஓட்டு சென்சார் வந்து நம்மளுக்கு லைவ் டேட்டா காமிக்கல. ரெண்டாவது ஸ்கேனர் ஓபிடி கிங் போட்டும் காமிக்கல, V311லையும் காமிக்கல. எங்களுக்கு டவுட் வந்துருச்சு. சரி ஓகே, எதுக்கும் கண்டினியூட்டி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கண்டினியூட்டி செக் பண்ணோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒயர், பிளாக் கலர் ECUவோட 38வது பின்னில் வந்து வருது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது, இதுக்கும் ECMக்கும் கரெக்டாக இருக்குது. ECM வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைப்பு சிங்கிள், அதாவது IAG கண்ட்ரோல் யூனிட்டு RR தனி, இந்த மாதிரி இது செப்பரேட் மாடலில் வருது. ஓகேயா? அதில் இப்போ நாங்கள் வந்து இதை வந்து கண்டினியூட்டி செக் பண்ணோம். இப்போ கண்டினியூட்டி வைங்கப்பா. இப்போ மல்டிமீட்டரை வந்து பீப் சவுண்டில் வந்து வச்சிடுறோம். ஓகேங்களா? பீப் சவுண்டில் வச்சுட்டு இந்த பிளாக் வந்து வச்சிடறோம். நம்ம ECM கப்ளர் வந்து டோட்டலாக வந்து கழட்டியாச்சு. இப்போ வந்து அந்த பிளாக்கில் வைக்கிறாரு. இதையும் வந்து இதில் வைக்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு பீப் சவுண்டு வருதான்னு பார்ப்போம். வைங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து பீப் சவுண்டு காமிக்குது. அப்போது இதுதான் அதோட வயருன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஓட்டு சென்சார் வந்து நம்மளுக்கு ஏன் காமிக்கலை? ஏன்னா வண்டியோட ப்ராப்ளமே வண்டி அடைச்சி ஓடுறது தான். வண்டியில் எரர் கோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான எரர் கோடு காமிச்சிச்சு. ஓட்டு சென்சார் சர்க்கியூட் லோன்னு சொல்லி வந்துச்சு. P0AN வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் வர்றதுக்குள்ளே அந்த கோடை வந்து எரேஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் இப்போ ப்ராப்ளமே. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டு சென்சார் ஹீட் ஆகும்போது எவ்வளோ வோல்ட் வந்து வருது, கழட்டி விட்டாச்சு. இப்போ ஹீட் ஆகும்போது எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து வச்சு செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஓட்டு சென்சாரோட வோல்ட் வந்து செக் பண்ணும்போது நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா 20 வோல்ட்டில் வைக்கிறோம். ஓகேயா? 20 வோல்ட்டில் வச்சு நம்மளுக்கு வரலை அப்படின்னா நம்ம மில்லி வோல்ட்டில் வந்து வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம 2 வோல்ட்டில் கூட வந்து வைக்கலாம். ஓட்டு சென்சாருக்கு எப்பயுமே 2 வோல்ட்டில் கூட வைக்க. இதை 2 வோல்ட்டில் வைப்பா. 2 வோல்ட்டில் வச்சு வருதான்னு பார்க்கணும். அப்புறம் இல்லைனா 200 மில்லி வோல்ட்டில் வச்சு பார்க்கலாம். இது அது இதில் வைங்க. வச்சிட்டிங்களா? இப்போ நம்மளுக்கு 2 வோல்ட்டில் வச்சு வரலை. ஓகே, அடுத்து 200ல் வைங்க, மில்லி வோல்ட்டு. 200 மில்லி. இங்கே என் விரல் வச்சுருக்கேன் பாரு. இப்போ நம்ம 200 மில்லி வோல்ட்லேயும் நம்மளுக்கு வந்து வரலை. இப்போ நம்ம இந்த மில்லி வோல்ட்டில் வச்சு நம்ம வந்து எவ்வளோ ஹீட் ஆகுதுன்னு பார்ப்போம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு இதில் வந்து ஏறணும். ஓகேங்களா? மில்லி வோல்ட்டில் ஏறுது. ஓகே, வெரி குட். இப்போ ஏறுது. ஓகேயா? இப்போ அப்படியே வந்து 2ல் வைங்க. ஹீட் ஆனவுடனே நம்மளுக்கு 0.3 வோல்ட் வந்து வருது. ஓகே, இப்போ நம்ம ஓட்டு சென்சார் வந்து கரெக்டான இதை வந்து கொடுக்குது. ஓகே, இப்போ அப்படியே வந்து கப்ளரை வந்து நீங்கள் மாட்டுறீங்க. ஓகே, இப்போ மாட்டினா நம்மளுக்கு லைவ் டேட்டாவில் வந்து காமிக்கணும். ஓகே, இப்போ அதை அப்படியே 20ல் வைங்க. 20ல் வைங்க. 20ல் வச்சோன்னா நம்மளுக்கு 0.8 காமிக்குது. ஓகேயா? இப்போ நம்ம வந்து ஓட்டு சென்சாரோட வோல்ட்டை வந்து மாட்டிடுறோம். இப்போ கப்ளர் மாட்டுங்க. இப்போ நீங்கள் ஓபிடி லைவ் டேட்டா போட்டு அது பார்க்குதான்றதை நம்ம பார்த்துடலாம். இதில் தானே கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, நம்ம இதிலே பார்த்துடலாம்.